மாண்பு உறுப்பினர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு 2-3 கோரிக்கைகள் தான் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு. அதாவது ஒரு நாளைக்கு 900 மூட்டை, அதாவது 900 மூட்டை எடுக்கிறாங்க. அங்கே மூட்டை சாக்கு மட்டும்தான் வாங்கி தரப்படுகிறது, சணல் வாங்கி தரப்படுவதில்லை. கிலோ கிலோவா சணல் வாங்கணும். அதை வாங்கி அந்த மூட்டையில் அவங்க கொட்டி அதை தச்சு அதுக்கப்புறம் அவங்க அடுக்க போறாங்க. அதுல வந்து அமைச்சர் வருடத்துக்கு ஒரு தடவை 2 கோடி ரூபாய் செலவுக்கு மேல சணல் வாங்கி கொடுக்குறோம், எல்லா இடங்களையும் கொடுக்குறோம். கொடுக்கலன்றதா அதிகாரிகள் வாங்கி தரவில்லை என்பதுதான் நாங்க போன டிபிசியில எங்களுக்கு தரப்பட்ட தகவல். அப்போ 3 பேர் தான் இருக்கிறாங்க ஒரு டிபிசியில. 3 பேருக்கு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 300 மூட்டை ஏத்தி அடுக்கணும். மூட்டையை கொட்டணும், வெயிட் போடணும், சணல்ல தச்சு கொண்டு போய் அடுக்கி வைக்கணும். அதுக்கு 10 ரூபாய் தான். அப்ப என்ன பண்றாங்க, விவசாயி கிட்ட தான் அந்த காசை வாங்கிடுறாங்க. லஞ்சம்னு நான் எப்படி சொல்றேன்னா, நீங்க இங்க விவசாயியும் மூட்டை தூக்குற தொழிலாளியும் பிட்டிங் அகைன்ஸ்ட் ஈச் அதர். அவனும் பாவம் ஏழை, இவங்களும் ஏழை, 2 பேருக்கும் தான் இங்க பிரச்சனை. அதனால அதை ஒரு தாயிலம் கொண்டு கலையணும்னு தான் கேட்டுக்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. அதனால தான் ஒரு 10 ரூபாய் ஏற்றி கொடுங்க. ஏன்னா மூட்டை தூக்குற தொழிலாளிக்கு தான் இது பண்ண. ஒரு சமோசா விற்கிறவங்க கூட அவங்க பொருளுக்கு அவங்க தான் விலை வைப்பாங்க. ஆனால் விவசாயிக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. அவங்களுடைய நிலம், அவங்களுடைய உழைப்பு, அவங்க நிலத்துல இருக்கிற தண்ணி, மின்சாரம் இலவசம் இல்லைன்னா அதுவும் அவங்க தான் செலவு பண்ணணும். அதே போல அவங்களுடைய இடுபொருள், மானியம் இல்லைன்னா அவங்க இடுபொருள், இத்தனைக்கும் பண்ணிட்டு ஆனால் அந்த பொருளுக்கு அவங்களால விலை கொடுக்க முடியல. அதனால அந்த ஆணையம் மாதிரி கேரளால இருக்கிறது, 2020 அமைச்சிருக்கிறாங்க ஒரு உழவர் குழு ஆணையம் மாதிரி. அதில் உழவர்களே இருப்பாங்க. அவங்க வந்து 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி எல்லா பொருட்களுக்கும் விலையை நிர்ணயம் பண்ணுவாங்க. வெதர் எப்படி இருக்குது, மழை பெஞ்சதுன்னா விலை ஏற்றி கொடுக்கறது, இல்லை வெயில் காஞ்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி செய்யறது போன்ற விஷயங்களை செய்வாங்க. அதனால அதை கொஞ்சம் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 3332 டிபிசி இருக்குன்றது தான் கணக்கில் இருக்கு. அதை ஒரு 5000 நீங்க கோடவுன்ஸை அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்க வேண்டும். அது இந்த வருஷம் 500, அடுத்த வருஷம் 1000 அப்படின்னு அந்த கோடவுன்களையும் அதிகப்படுத்துங்க. அப்பதான் நம்ம வாங்கக்கூடிய அரிசிகளை சேர்க்க முடியும். 120 லட்சம் டன் அரிசி தானியம் உற்பத்தி பண்றோம், 80 லட்சம் டன் தான் அரிசி, மிச்சம் 40 அந்த பருப்பு, அப்புறம் கடுகு, இந்த மாதிரி நிறைய தானியங்கள். அதுல வந்து 40 லட்சம் தான் கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்றாங்க, மிச்சம் 40 லட்சம் தனியார் தான் ப்ரொக்யூர் பண்றாங்க. ஸ்டோரிங்க்கு பார்த்தீங்கன்னா 18 லட்சம் தான் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியுது. அதனால தான் ஒரு 500 கோடவுனோ 1000 கோடவுனோ ஏற்றிக்கிங்க ஒரு வருஷமும். அது முக்கியமான விஷயம். அதே போல் இந்த பலா, முந்திரிலாம் இருக்கு. எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா இதை மதிப்பு கூட்டி விற்கிறாங்க. முந்திரியில் மடகாஸ்கரில் வாங்கிட்டு வந்து உடச்சிட்டு இருக்கிறோம். நம்ம ஊர்லேயும் முந்திரி காடு அவ்வளோ இருக்குது. ஆனால் அந்த முந்திரியை வந்து ஏன்னா அது சொன்ன மாதிரி இந்த இன்னைக்கு முழுக்க நம்ம அந்த கருப்பரிசி பற்றி பேசிட்டு இருந்தோம். அந்த முந்திரி கூட கலர் கம்மியாக இருக்குன்னு வெள்ளை கலர் முந்திரி ஆப்பிரிக்காலேருந்து வருது, அதை தான் உடச்சி அங்க அந்த பகுதியில் விற்கிறாங்க. பலாவுக்கு ஒரு 200 வெரைட்டி இருக்கு. இதெல்லாம் வந்து கோடவுன் மட்டும் இல்ல, மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். தர்மபுரியில அதிகமா சிறுதானியங்கள் விளைகிறது, அதுக்கும் ஒரு நல்ல வழி ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு கேட்கிறோம். நீங்க எப்படி மது வணிகத்துக்கு வந்து ஊழலை தடுக்கணுன்றதுக்காக டிபிஆர் போட்டு அவங்க அதை போய் காமிச்சு வாங்குறாங்களோ, அதே மாதிரி ரேஷன் கடையிலையும் பண்ணலாம். ஏன்னா ரேஷன் கடையில் இது செய்யலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அங்க பாமாயில் இல்லைன்னு வாங்க, ஆனா இருக்கும். இல்ல எல்லா அரிசியும் வித்துருச்சுன்னு வாங்க, ஆனா அரிசி இருக்கும். அப்போ வந்து இதை வந்து QR கோடு போட்டு வீட்டில் வாங்க முடியும்னா அதுவும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு டிஜிட்டல் ஆக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது, அதை நீங்க பாருங்க. ஜிஐன்னு ஒன்று இருக்கு, ஜியாலஜிக்கல் இண்டெக்ஸ், புவிசார் குறியீடு. நம்ம எலவம்பாடி கத்திரிக்காய்க்கு வாங்கியிருக்கிறாங்க, அதை மாதிரி ஒடுகத்தூர் கொய்யா, வெத்தலை, மஞ்சள், பட்டுப்புடவைக்கெல்லாம் ஜிஐ வாங்கியிருக்கோம். புவிசார் குறியீடு வாங்கறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணோம். ஏன்னா புவிசார் குறியீடு வாங்கிட்டா விவசாயி அதுக்கு விலை விற்கலாம், ஆனா அதை ஸ்டோர் பண்றதுக்கு கோடவுன் வேணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, ஒரு கிளாரிஃபிகேஷனோட கூப்பிட்டேன். நம்ம சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அவங்க சொல்லியிருந்தாங்க 3000 டிபிசி இருக்கா சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு 4326 டிபிசி இருக்கு. இன்றைய தேதி வரை இன்னைக்கு டோட்டலாக இவ்வளவு இருக்கு. இதை இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கும் டிபிசி வந்து 484. இதெல்லாமே சில டெம்பரரியாக இருக்கும், சில பெர்மனண்ட்டாக இருக்கும். வருங்காலங்களில் பெர்மனன்ட் பண்ணுறதுக்கு உண்டான அறிவிப்புகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குடோன் அதிகமாக கேட்டிருந்தீங்க, அதுக்கு உண்டான அறிவிப்புகளும் நம்ம வேளாண்மைத்துறை அமைச்சர் இருக்குது. இரண்டாவது, இதுவரைக்கும் எங்கெல்லாம் உற்பத்தி பண்ணுறோமோ நெல்லை வாங்காமல் இல்லை, எல்லா டிபிசியும் வாங்கிட்டு இருக்கோம். 484 டிபிசி இன்னைக்கு கரண்ட் ஓப்பனாக இருக்குது. சொல்லப்போனால் உங்களுக்கு வேண்டுமென்றால் டெல்டா மாவட்டத்தில் அரியலூரில் 26 டிபிசி இன்னைக்கு கரண்டில் ஆப்ரேஷன் இருக்குது, வாங்கிட்டு இருக்கோம்.
கடலூரில் 137 டிபிசி ஓப்பனில் ஆனில் இருக்குது, வாங்கிட்டு இருக்கோம். மயிலாடுதுறையில் 8 டிபிசி இன்னைக்கு ஓப்பனில் இருக்குது, அதில் நெல் வாங்கிட்டு இருக்கோம். நாகப்பட்டினத்தில் இது இல்லை, பெரம்பலூரில் 2 டிபிசி ஓப்பனில் இருக்குது, வாங்கிட்டு இருக்கோம். புதுக்கோட்டையில் 7 டிபிசி ஓப்பனில் இருக்குது, நெல்லை ப்ரொக்யூர் பண்ணிட்டு தான் இருக்கோம். தஞ்சாவூரில் 213 டிபிசி இருக்குது, வாங்கிட்டு இருக்கோம், அதை வாங்கி உடனே மூவ் பண்ணுறோம். திருச்சிராப்பள்ளியில் 4 டிபிசியில் நெல்லை ப்ரொக்யூர் பண்ணுறோம், இங்கே பெண்டிங் இல்லை. திருவாரூர் மாவட்டத்தில் 73 டிபிசி இருக்குது, அதை வாங்கி உடனே இதனால் வரை கிட்டத்தட்ட 9,78,000 நெல் கொள்முதல் பண்ணியிருக்கோம். அதை வாங்கி உடனே சம்மந்தப்பட்ட பக்கத்து ரீஜன்ஸுக்கும் அதை மூவ் பண்ணிட்டு இருக்கோம். நடந்து கொண்டு இருக்கிறது. 2-3 நாட்டுக்குள்ளே அங்கே இந்த அடுத்த குருவிக்கு உண்டான ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கும் ப்ரிப்பேர்டாக இருக்கும்.